பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்ரா மணிகண்டன். நம்ம இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னா எம்டி பிரியாணி. எம்டி பிரியாணினா என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ரொம்பவே யோசிக்காதீங்க, இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம எம்டி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வரலாம். எம்டி பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 1 கப், வெங்காயம் 2, தக்காளி 2, புதினா அரை கப், கொத்தமல்லி அரை கப், இஞ்சி சிறிதளவு, பூண்டு 4 பல், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 1, கிராம்பு 2, பிரியாணி இலை 1, பச்சை மிளகாய் 1, கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், தயிர் 2 டீஸ்பூன், எண்ணெய் சிறிதளவு, நெய் சிறிதளவு. இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இது ரொம்ப லென்த்துலாம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது ஊறினதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கொத்தமல்லி இலை சேர்த்திங்கன்னா அதே அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்குறேன், நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகா சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, ரொம்ப தண்ணி ஆயிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சேர்த்தா போதும். நம்ம இப்போ அதை மூடி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டோம். என்னடா கடாயோடு இருக்கிறேன்னு அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நம்ம இப்போது குக்கரில் பண்ண போகிறதில்ல. பிரியாணினாலே குக்கர் அப்படின்னா தேடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க எந்த பாத்திரத்தில்னாலும் அடிகனமான பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கடாயில் சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம கடாயை எடுத்துக்கலாம். இதை நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவை அரைச்சி வச்சாச்சு. வானலி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் என்னென்ன தேவையானதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வானலி நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கினா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே லைட்டாக ஓரமாக வச்சுட்டு நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி இலை, பட்டை, 1 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போவே இதில் நல்லா சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா அதோட வாசனை ரொம்பவே கரிஞ்சிரும். அதனால நம்ம இப்போ 2வதாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துருக்குறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு பச்சை மிளகாய் நடுவில் கட் பண்ணி இதை சேர்த்துக்கோங்க. எதுக்காக நடுவில் கட் பண்ணியிருக்கிறோன்னா இதோட கார ஃப்ளேவர் அந்த வெங்காயம் எல்லாத்துலேயும் அப்படியே சேர்ந்துடும். அதனால நம்ம நடுவில் கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு, பச்சை மிளகாவும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன், அதை ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்து நல்லா வாசனை வர மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பொடி தான் சேர்க்க போகிறோம். மசாலா பொடி சேர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது எம்டி பிரியாணி, அதனால நம்ம மசாலா ஃப்ளேவர் நிறைய சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு ஜீரகத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஜீரகத்தூள் கிடச்சிரும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா,
உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்காக இவ்வளோ குவான்டிட்டி சொல்கிறேன். நீங்கள் இது அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, கம்மி பண்ணனாலும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்கு 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். பாருங்கள், 1 டம்ளர், இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். 1/2 டம்ளர் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல விழுது, அதையும் ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் கழுவி ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் தயிருக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் சாறு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக தான் இப்போ நம்ம தயிர் சேர்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட்டு பார்த்தோன்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். பிரியாணிக்கு சாதாரணமாக நம்ம டேஸ்ட் பார்ப்போம்ல, அது மாதிரி இருக்கும்போது தண்ணியில் டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். பாருங்கள், நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இதில் ஏற்கனவே நம்ம அளந்து தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால இந்த தண்ணி தேவையில்லை, இதை நம்ம ட்ரை பண்ணிடலாம். இப்போ எல்லா தண்ணியும் வடித்தாச்சு. இதை நம்ம தண்ணி இல்லாமல் தான் சேர்க்கணும், அதனால் கைட்டு எடுத்து அரிசியை சேர்த்துடலாம். இதில் அரிசி சேர்த்துட்டு இது பிரியாணின்றதுனால உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், குழஞ்சிடக்கூடாது. அதனால் தண்ணி நம்ம கரெக்டாக அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதை மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம இந்த அரிசியை ஃபுல்லாக இதில் சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி வச்சு மூடிடலாம். பாருங்கள், நம்ம எல்லாம் சேர்த்து இதை மூடி வச்சாச்சு. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொதிக்கும்போது நம்ம இப்படி திறந்து தண்ணி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி கலந்து விட்டு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா தண்ணி வடியும். இப்போ நம்ம இதை கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குக்கரில் வைக்கலை, நம்ம வெறும் பாத்திரம் இருந்தாலே போதும். குக்கர்லாம் அவசியம் இல்லை. ஒரு வானலியில் இல்லை அடிகனமான எந்த ஒரு பாத்திரத்தில்னாலும் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு பிரேக் கிடச்சதுன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ ஓரளவு இது வெந்திருக்கு. பாருங்கள், திறக்கும் போதே எவ்வளோ வாசனையாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அரிசி நல்லா பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகும்போது நம்ம இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இது வேகட்டும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு தடவை தான் இதை திறந்து பார்த்தோம். இதுக்கப்புறமும் நீங்கள் அடிக்கடி இதை திறந்து பார்த்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா வேகாமல் போயிடும். அப்புறம் அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா நீளமாக வரும். அதை நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சிரும். அதனால் இது அப்படியே அது வேகட்டும், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம இப்போது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பாருங்கள், இதை மாதிரி நல்லா லேசாக கட் பண்ணணும். ரொம்ப திக்காக இருக்காமல் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இப்படி திருப்பி வச்சு கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம்
இது ரொம்பவே ஈஸி தான். ஒரு ஈஸியான வீட்டில் இருக்கிற ரெசிபிலே பண்ணிடலாம். பாருங்கள், தயிர் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை நீங்கள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கிற வெங்காயம் மட்டுமே வச்சு பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்டியான சைட் டிஷ்ஷாக நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கலாம். இதை வச்சு சாப்பிடும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் நீங்கள் கேரட் துருவி போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணி நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஃபீட்பேக்காக அனுப்புங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.